மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். பார்ட் 1. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. நான் பார்த்த வரையில் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மொழி மாறினாலும் அர்த்தம் மாறாமல் துயரத்துடன் எழுப்புகிற கேள்வி, ஆண்டவன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுக்க வேண்டும்? இந்த கேள்வி என்னிடம் கேட்கப்படும் போதெல்லாம் புத்த மதத்தினர் சொல்கிற ஒரு சின்ன கதையை நான் அவர்களுக்கு சொல்லுவது வழக்கம். அது ஒரு கிராமம். சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடப் போகிறான். அப்போது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஓர் அலறல். ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கி இருக்கும் முதலை ஒன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கதறுகிறது. உன்னை வலையிலிருந்து விடுவித்தால் நீ என்னை விழுங்கி விடுவாய், நான் மாட்டேன் என்று முதலையை காப்பாற்ற மறுக்கிறான் சிறுவன். ஆனால் முதலை, நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன், என்னை காப்பாற்று என்று கண்ணீர் விடுகிறது. முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பிக்கிறான். சிறுவனின் காலை பிடித்து கொண்டது. பாவி முதலையே, இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க, அதற்கென்ன செய்வது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு சிறுவனை விழுங்க ஆரம்பித்தது முதலை. சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை. ஆனால் நன்றி கெட்டத்தனமாக அந்த முதலை சொன்ன சித்தாந்தத்தைத்தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலையின் வாய்க்குள் மெல்ல போய் கொண்டிருக்கும் சிறுவன் மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான், முதலை சொல்வது மாதிரி இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையா? அதற்கு பறவைகள் எவ்வளவோ பாதுகாப்பாக மரத்தின் உச்சியில் கூடு கட்டி முட்டையிடுகிறோம். ஆனால் அதை பாம்புகள் வந்து குடித்துவிட்டு சென்று விடுகின்றன. அதனால் சொல்கிறோம், முதலை சொல்வது சரிதான். ஏரிக்கரையில் மேய்ந்து கொண்டிருக்கும் கழுதையை பார்த்து சிறுவன் அதே கேள்வியை கேட்கிறான். நான் இளமையாக இருந்த காலத்தில் என் எஜமான் அழுக்கு துணிகளை சுமக்க வைத்து என்னை சக்கையாக பிழிந்து எடுத்தான். எனக்கு வயதாகி நடை தளர்ந்து போனபோது எனக்கு தீனி போட முடியாது என்று சொல்லி என்னை துரத்தி விட்டான். முதலை சொல்வதில் தப்பே இல்லை. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்றது கழுதை. சிறுவனால் அப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசியாக ஒரு முயலை பார்த்து சிறுவன் இதே கேள்வியை கேட்கிறான். இல்லை, முதலை சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, முதலை பிதற்றுகிறது என்று முயல் சொல்ல முதலைக்கு கோபம் வந்துவிட்டது. சிறுவனின் காலை கவ்வியபடியே வாதாடத் தொடங்கியது. சிறுவனை வாயால் கவ்விக்கொண்டே பேசுவதால் நீ சொல்வது எனக்கு சரியாக புரியவில்லை என்றது முயல். பெரிதாக சிரித்த முயல், புத்தி இல்லாத முதலையே, உன் வாளின் பலத்தை கூடவா நீ மறந்து விட்டாய்? சிறுவன் ஓட முயற்சித்தால் வாளால் அவனை ஒரே அடியில் உன்னால் வீழ்த்தி பிடித்துவிட முடியுமே என்று நினைவுபடுத்த முதலையும் சிறுவனை விட்டு பேசத் தொடங்கியது. அப்போதுதான் முயல் சிறுவனை பார்த்து, நிற்காதே, ஓடிவிடு என்று கத்த சிறுவன் ஓடுகிறான். முதலை சிறுவனை வீழ்த்த வாளை உயர்த்திய போதுதான் அதற்கும் ஒன்று புரிந்தது. வலையிலே சிக்கியிருக்கும் வால் பகுதியை விடுவிப்பதற்குள் சிறுவனை விழுங்கத் துவங்கியது. அதன் நினைவுக்கு வந்தது. சிறுவன் தப்பி ஓடிவிட்டான். அப்போது கோபத்தோடு தன்னை பார்த்த முதலையிடம் முயல் புன்னகையுடன் சொன்னது, புரிந்ததா? இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. சிறிது நேரத்துக்கெல்லாம் தப்பி ஓடிய சிறுவன் கிராமத்தினரை அழைத்து வர அவர்கள் முதலையை கொன்று விடுகிறார்கள். அப்போது சிறுவனோடு வந்த ஒரு நாய் அந்த புத்திசாலி முயலை துரத்தி சிறுவன் பதறி ஓடிச் சென்று தடுப்பதற்குள் கொன்று விடுகிறது. சிறுவன் பெருமூச்சு விடுகிறான். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சமாதானமாகிறான். வாழ்க்கையின் அநேக விஷயங்களை நம்மால் முழுக்க புரிந்து கொள்ள முடியாது என்று இந்து மத ரிஷிகள் சொன்னதை தான் புத்தமும் சொல்கிறது. பரோடாவில் என்னை சந்தித்து கதறிய பெண்ணொருத்தியின் வாழ்க்கையே இதற்கு ஒரு உதாரணம். மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். தூணிலே ஒரு பூனை. பிரார்த்தனை என்பது என்ன? இந்த இடத்தில் கடவுள் என்ற விஷயத்துக்கு நான் போகவில்லை. ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நம்மையே நாம் முழுமையாக உணர்ந்து கொள்வதுதான் பிரார்த்தனையின் சாரம். வார்த்தைகளிலோ உருவ வர்ணனைகளிலோ சத்தங்களிலோ மட்டும் பிரார்த்தனை இல்லை. முக்கியமாக உணர்வதில்தான் இருக்கிறது. சம்பிரதாய சடங்குகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் அதற்குள் போய் சிக்கிக்கொள்வது அல்லது சிக்கிக்கொள்வது அல்ல பிரார்த்தனை. இந்த இடத்தில் வருத்தமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு வீட்டுக்கு சென்றபோது வித்தியாசமான ஒரு
சுப்ரபாதத்தை கேட்டேன். கௌசல்யா, சுப்ரஜா, அலமேலு, பால் பொங்குது, காசை நிறுத்தடி, ராமபூர்வா, சந்தியா, கோபு, ஃபேன் ஏன் வீணா சுத்திட்டு இருக்குது, பிரவர்த்தே உத்திஷ்ட. இதை நான் நகைச்சுவையாக சொல்லவில்லை. பிரார்த்தனை என்பது மட்டுமல்ல, காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுதல், மாவிலை கட்டுதல், ஆராதனை செய்தல் போன்ற ஆன்மீகமான விஷயங்களையும் இப்போது அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலே வெறும் சம்பிரதாயங்களாகவே பலர் செய்து வருகிறோம். நான் சொல்வது எல்லா சமுதாயத்தினருக்கும், இனத்திற்கும், மதத்தினருக்கும் பொருந்தும். வேதம், உபனிஷதுகள் என்று எல்லாவற்றிலும் தேர்ந்த ஞானம் கொண்ட சாமியார் ஒருவர் இருந்தார். ஒருமுறை அவர் தனது சீடர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்த போது பூனை ஒன்று சாமியாருக்கு எதிரே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தது. இதனால் அந்த சாமியாரின் கவனம் சிதறவில்லை. ஆனால் சீடர்கள் சிலரின் கவனம் சிதறியது. ஆகவே பூனையை பிடித்து பக்கத்தில் இருந்த தூணில் கட்டும்படி சாமியார் சொல்ல பூனையும் தூணில் கட்டப்பட்டது. அடுத்த நாள் என்று அடுத்தடுத்து வந்த நாட்களிலும் பூனை தொந்தரவு கொடுத்ததால் சாமியார் பாடம் எடுக்கும் போதெல்லாம் தவறாமல் பூனை தூணிலே கட்டப்பட்டது. சில வருடங்களில் சாமியார் இறந்துவிட்டார். சீடர் ஒருவர் அந்த ஆசிரமத்தின் புதிய சாமியார் ஆனார். அவர் சீடர்களுக்கு பாடம் எடுக்கும் போதும் பூனை தவறாமல் தூணில் கட்டப்பட்டது. சில மாதங்களில் அந்த பூனையும் இறந்துவிட்டது. அடுத்த நாள் பாடம் எடுப்பதற்காக வந்த அந்த சாமியார், பாடம் எடுக்கும்போது தூணிலே ஒரு பூனை கட்டப்பட வேண்டும் என்று தெரியாதா? உடனே போய் புதிய பூனையை பிடித்து வந்து தூணில் கட்டுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். சில பேர் கிருஷ்ண பக்தர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள். கிருஷ்ணன் என்பது யார்? மகிழ்ச்சி, உவகை, ஆனந்தம், கொண்டாட்டம் என்று எல்லாம் சேர்ந்தவன்தானே கிருஷ்ணன். ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் பலர் என்று முகத்துடன் சதா சோகமாக இருப்பதை நீங்களும் கூட பார்த்திருக்கலாம். ஒரு கட்டத்தில் அன்பும் அரவணைப்பும் போய் பக்தி என்பதே முரட்டுத்தனமாக மாறிவிட்டது. உணர்ச்சிகளை மறந்துவிட்டு வெற்று வார்த்தைகளை மட்டுமே பிடித்து கொண்டு தொங்குவதால்தான் மதத்தின் பெயரால் இப்போது கலவரங்கள் நடக்கின்றன. இப்படி சொல்வதால் நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த சம்பிரதாயங்களை மதிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை. அதற்கு எதிராக செயல்படுங்கள் என்று தூண்டவில்லை. செய்வது எதுவாக இருந்தாலும் அர்த்தத்தை உணர்ந்து உணர்ச்சிகளை அனுபவித்து முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள். சிலர் என்னிடம் வந்து, என் வீட்டில் தனி பூஜை அறை இல்லை, பக்கத்தில் டமார் டமார் என்று சத்தம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் தொழிற்சாலை இருக்கிறது, சதா குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கின்றன, மனைவி நை நை என்று நச்சரித்து கொண்டே இருக்கிறாள், அதனால் பிரார்த்தனை செய்ய என்னால் முடியவில்லை என்று சொல்கிறார்கள். பிரார்த்தனை செய்யவோ தியானம் செய்யவோ அமைதி நமது உடம்புக்கு வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதி நமக்கு உள்ளே இருந்தால் மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லாமல் கூட பிரார்த்தனை செய்ய முடியும். எப்படி? அது ஒரு பொட்டல் வெளி பிரதேசம். வெயில் மண்டலையை பிளந்து கொண்டிருந்தது. அங்கே முருகப்பெருமானுக்கு கோயில் கட்டும் பணி நடந்து கொண்டிருந்தது. உச்சி வெயிலில் செங்கற்களை சுமந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒருவனை அழைத்து, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், பார்த்தால் தெரியவில்லையா, கல் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றான். இதே கேள்வியை பக்கத்தில் இருந்த இன்னொருவனிடமும் கேட்டார் சாமியார். அதற்கு இரண்டாமானவன், நான் என் குடும்பத்துக்கு ஆன உணவை சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் என்றார். சாமியார் இன்னொருவரிடம், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அதே கேள்வியை கேட்டார். அதற்கு மூன்றாமவன், நான் தெய்வத்துக்கு கோயில் கட்டும் புண்ணிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். நம் எல்லோருக்குமே கோயில் கட்டும் வேலை கிடைத்து விடாது. ஆனால் செய்யும் வேலை எதுவானாலும் கோயில் கட்டும் வேலையைப் போல முழு ஈடுபாட்டுடன் லயித்து செய்தால் அதுவே சிறந்த பிரார்த்தனைத்தான். அறிவு என்பது எறும்பு, வாழ்க்கை என்பது யானை. மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். பாகம் 1. ஒரு முறை பகவத்கீதை பற்றி சொற்பொழிவாற்ற பரோட்டா சென்றிருந்தேன். அங்கே ஒரு பெண்மணி என்னை தனிமையில் சந்திக்க விரும்புவதாகச் சொன்னாள். என்னை சந்தித்த உடனேயே அவள் கட்டுப்படுத்த முடியாமல் அழுதாள். மனதிலே உள்ளத்தை வெளியே கொட்டினால் பாரம் குறையும் என்பதால் அவளை மேலும் பேசச் சொல்லி தூண்டினேன். உலகத்திலே என்னை போல யாரும் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று பீடிகையோடு அந்த பெண் தன் கதையை சொன்னாள். நான் சிறுமியாக இருக்கும் பருவத்திலேயே மகள் என்றும் பாராமல் என் தந்தை என்னிடம் பாலியல் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார். அப்போது ஐயோ என்று மனதுக்குள் கதறினேனே தவிர இதை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை. நான் வளர்ந்து பருவமடைந்த பின்பும் என் தந்தை மாறவில்லை. என் துயரமும் குறையவில்லை. ஒவ்வொரு நாளும் இருட்டாகவே எனக்கு விடிந்தது. பிறகு எனக்கு திருமணமும் ஆனது.
அன்பு மிகுந்த கணவர் கிடைத்தார். ஆனால் அந்த துயரம் மட்டும் மறையவில்லை. என் திருமணத்துக்கு பின்பும் கூட என் தந்தை மாறவில்லை. இதை சகிக்க முடியாத நான் இந்த நரக வேதனையிலிருந்து விடுதலை வாங்கி கொடுப்பார் என்று ஆசையில் எல்லாவற்றையும் என் கணவர் முன்பு கொட்டி எழுதேன். விளைவு, இப்போது என் கணவரும் என்னை பிரிந்து சென்று விட்டார். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு துன்பம் என்று கேட்டு எழுதாள் அந்த பெண். அந்த பெண் கேட்ட கேள்விக்கு இந்து மத தத்துவங்களில் அடிப்படையில் இது உன் பூர்வ ஜென்ம பலன், கர்மா, அதை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று நான் பதில் சொல்லி இருக்க முடியும். அல்லது மனோ தத்துவ ரீதியாக ஒருவேளை உன் தாய் உனது தந்தையை சரியாக பார்த்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்று கூறியிருக்க முடியும். அல்லது உன் தந்தைக்கு ஏதோ மனவியாதி இருக்க வேண்டும் என்று மருத்துவத்தை துணைக்கு அழைத்திருக்கலாம். இந்த பெண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமை நடந்தது என்று யாராவது பதில் சொல்ல முடியும் என்றால் முசோலினி, ஹிட்லர் போன்ற கொடுமைக்காரர்கள் ஏன் பிறந்தார்கள் என்பதற்கும் காரணம் சொல்லிவிட முடியுமே. மீண்டும் இப்படிப்பட்டவர்கள் பிறக்காமல் இருக்க வழியும் சொல்லிவிட முடியுமே. அந்த பெண்மணிக்கு சொன்னேன், நமது அறிவு என்பது ஓர் எறும்பு என்றால் வாழ்க்கையும் இந்த உலகமும் யானை போன்றது. யானையின் காலுக்கடையில் கிடக்கும் எறும்பால் யானையை என்றுமே முழுமையாக பார்த்துவிட முடியாது. யானையின் ஒரு பகுதியைத்தான் பார்க்க முடியும். எறும்பின் பார்வையைப் போல நமது அறிவு கூர்மையானதாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை புதிர்களுக்கும் நம்மால் விடை தேட முடியாது. இப்படி சொல்வதால் யார் நம்மை மிதித்தாலும் உதைத்தாலும் மிதியடியைப் போல சும்மா இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஆங்கிலத்தில் அசர்ட்டிவ் என்று ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? இந்த குணம் உடையவர்கள் தனது உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டார்கள். தனது அதிகாரத்துக்கும் உரிமைக்கும் உட்பட்ட பகுதிகளை அந்நியர்கள் ஆக்கிரமிப்பதை ஏற்க மாட்டார்கள். நாம் இந்த குணத்தோடு தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வந்துவிட்டால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி எழாது. சுயபச்சாதாபம் வராது. துயரத்தின் வேதனை தாக்காது. அந்த நிலையை அடைய இந்த பிரார்த்தனை உங்களுக்கு உதவலாம். ஆண்டவா, என்னால் எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய வலிமையை எனக்கு கொடு. என்னால் மாற்ற முடியாதவை எவை என்று கண்டுகொள்கிற அறிவை எனக்கு கொடு. என்னால் மாற்ற முடிந்தது, மாற்ற முடியாதது இவை இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பகுத்தறிந்து புரிந்து கொள்கிற பக்குவத்தை எனக்கு கொடு.